கலைஞர் கருணாநிதி, ஒரு தத்துவம், ஒரு தலைமுறை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கலைஞர் முட்பொருட் கருணாநிதி. அவர் ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்ல, எழுத்தாளராகவும், கவிஞராகவும், திரைக்கதை ஆசிரியராகவும், தமிழகத்தின் சிந்தனை குரலாகவும் திகழ்ந்தார். 1924ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். சிறுவயதில்தான் திரையுலகத்தில் கதை எழுதத் தொடங்கினார். பாரத்துக் கண்ணம்மா, மனோன் மனம், மலைக்கல்லின் மங்கை போன்ற படங்களின் வசனங்கள் இன்று வரை மக்களின் மனதில் நிறைந்திருக்கின்றன. அரசியலுக்கு வந்ததும் அண்ணா அவர்களுடன் சேர்ந்து திராவிட இயக்கத்தை வலுப்படுத்தினார். அண்ணாவுக்கு பின் திமுகவின் தலைவராகவும் 5 முறை தமிழக முதல்வராகவும் இருந்தவர். கல்வி, சமூக நலம், மொழி பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் புதுமையான திட்டங்களை கொண்டு வந்தார். அவர் உருவாக்கிய சமச்சீர் கல்வி, மனித நலம் திட்டங்கள் மற்றும் தமிழை மேம்படுத்திய முயற்சிகள் இன்று வரை நினைவுகூரப்படுகின்றன. எழுத்து, அரசியல், பண்பு இவையனைத்திலும் ஒளிர்ந்த கலைஞர் 94வது வயதில் 2018இல் காலமானார். ஆனால் அவரது சிந்தனைகளும் செயல்களும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் என்றும் நிறைந்து காணப்படும்.